வணக்கம். திரையரங்கம். டிராகன். பிரதீப் ரங்கநாதன் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய திரைப்படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து. இந்த படத்தை தயாரித்திருக்கக்கூடிய பட நிறுவனம் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ். அந்த நிறுவனம் தயாரிக்கக்கூடிய 26வது திரைப்படம். ஒரு மாறுபட்ட திரைப்படம். அருமையான திரைக்கதையுடன் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு படம். டி ராகவன் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய படம். அவன் பள்ளிக்கூட நாட்களில் முதலிடம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய திறமையான இளைஞன். அவன் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்க காலகட்டத்தில் ஒரு பெண்ணை விரும்பி மாணவியை காதலித்து அப்படின்னு ஒன் சைட் லவ் அப்படின்னு விரும்பும்போது அந்த மாணவி சொல்லிடுறா, அதாவது நீ மார்க் வாங்கிக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் நான் விரும்புகிறது வேற ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி காமிச்சு அப்படி பார்த்தா அவன் ஒரு பொறுக்கி போயிடலாச்சே அப்படின்னு. அப்போ வந்து அவள் சொல்கிறா, அது வந்து படத்தில் அப்படி வருது அப்படி வச்சுக்கோங்க. பொதுவாகவே இளம் பெண்களுக்கு வந்து பேட் பாய்ஸை தான் பிடிக்கும், குட் பாய்ஸை விட பேட் பாய்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்ற பேட்டர்னில். அப்போ நம்ம பேட் பாயாக மாறினா தான் பெண்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம பேட் பாயாக மாற வேண்டியதானே அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேரை டி ராகவன் அப்படின்ற பேரை டிராகன் அப்படின்ற பேரில் மாற்றிக்கிறான். அதுக்கு பிறகு அந்த இளைஞனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, 48 அரியர்ஸ் வச்சு அதுக்கு பிறகு அந்த இளைஞனுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது அப்படின்றதான். அதுக்கு பிறகு அப்படியே அந்த கல்லூரியை விட்டு வெளியே வந்து 48 அரியர்ஸ்னும் போது எல்லோரும் கூட படித்தவங்களாம் பட்டம் வாங்கி இப்படிலாம் போய் அப்படி ஆன பிறகு அப்படியே வேலை இல்லாத மனிதனாக ஆகி பல பித்தலாட்ட வேலைகள், அப்பா அம்மாட்டையே வந்து மறைச்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதை பெற்றோர்கள்ட்டே உண்மையை சொல்லாமல் தான் யார் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு கம்பெனியில் ஏதோ நிறுவனத்தில் வேலை பார்க்குற மாதிரி சொல்லிக்கிட்டு நண்பர்களுடைய கூட பிடிச்ச நண்பர்களுடைய ஒத்துழைப்பில் அவங்க ரூமில் போய் தங்கிக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இப்படின்ற மாதிரி அவனுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகி ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு வாழ்க்கையில் வந்து இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்போது ஏதாவது பித்தலாட்டங்கள் பண்ணால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக இந்த கல்லூரியில் வந்து ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி படித்ததாக அப்படி இப்படின்றாங்களா, அதெல்லாம் போய் சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்லி அதனால் அவங்க அப்பா ஊரில் இருக்க லேண்டை விற்று 10 லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடுத்து அந்த 10 லட்ச ரூபாவை ஒரு மனிதன்கிட்ட கொடுத்து அந்த போலி சர்டிஃபிகேட்டுகள் மூலமாக தான் பட்டம் பெற்றதாக வெளியே காமிச்சு அதன் மூலம் வேலை கிடச்சி அதுக்கு பிறகு அந்த வேலை கிடைச்ச பிறகு ஒரு மாதத்துக்கு 1.25 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்ற பேட்டர்னில் வாங்கி அதுக்கு பிறகு பேங்க் லோன் இதெல்லாம் வாங்கி அப்படியே வீடு இதெல்லாம் இது பண்ணாமல 1 கோடி ரூபாயில் வந்து அப்படியே வீட்டை வந்து தன் பெற்றோர் பெயரில் வந்து கட்டி இப்படியெல்லாம் ஆன பிறகு அவருக்கு திருமண ஏற்பாடுகள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய KS ரவிக்குமாருடைய மக பல்லவி அப்படின்ற கதாபாத்திரம் அது கூட வந்து திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி அது கிட்டத்தட்ட நிச்சயதார்த்த லெவலுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கலை, அது ஓகே அப்படின்ற பேட்டர்னில் வந்து சந்தித்து பேசி அப்படின்னு வரும்போது அப்போ இதுக்கு பின்னாடி என்ன அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இவருடைய கடந்த கால வாழ்க்கை அப்படின்றது ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா அந்த கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அங்கே ஒரு இளம்பெண் அவ பேர் கீர்த்தி, இவங்க 2 பேருக்கு இடையில் காதல் இப்படின்றதெல்லாம் ஆகி ஒரு ஸ்டேஜில் இவன் அந்த 48 அரியர்ஸு அப்படிலாம் ஆகி பட்டமெல்லாம் வாங்காமல் போய் அப்படி இப்படிலாம் ஆன பிறகு ப்ராப்பராக வந்து வேலை இல்லை வருமானம் இல்லை அப்படிங்கும்போது அந்த பொண்ணுனுடைய அப்பா அம்மா எப்படி சம்மதிச்சு அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அப்படி வந்து அந்த திருமணம் பண்ணக்கூடிய லெவலில் அந்த பொண்ணு இல்லை. கிட்டத்தட்ட இவன்ட்டு வந்து வாழ்க்கையில் வந்து அவள் வேலைக்கு போயிடுறா. அந்த காதல் தோல்வியில் முடிஞ்சிருது. இப்படி வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடி விழுந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். என்னென்னா இவர் முதல்ல கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தார்ல, கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த பிரின்ஸிபால் இந்த மிஸ்கின் கதாபாத்திரம் அவர் எதேச்சா இவனை பார்த்துருவார். அப்போ 48 அரியர்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கி 1.25 லட்சம் 1.5 லட்சம் இப்படிலாம் சம்பளம் வாங்கி கிட்டத்தட்ட அடுத்து அமெரிக்காவுக்கு இவர் அந்த நிறுவனத்தால் அனுப்பப்பட்டுன்ற லெவலுக்கு அப்படிலாம் ஆக முடியுமா? அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ பொய் பித்தலாட்டம் இருக்குது. பட்டமே வாங்காத ஒருத்தன் எப்படி வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவருக்கு உண்டாக்கி இவன் பணியாற்றக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் கௌதம் வாசுதேவ மேனன், அந்த கௌதம் வாசுதேவ மேனன்ட்ட சொல்லியாச்சுன்னா கிட்டத்தட்ட இவனுடைய பேஸே காலி, வேலையே காலி, மறுபடியும் நடுத்தருவில் தான் நிற்கணும். இப்படிப்பட்ட நிலை வரும்போது மிஸ்கின் சொல்லி சில மேட்டர்கள் நான் வந்து சில ஏற்பாடு பண்ணுறேன், நீ மறுபடி அந்த கல்லூரிக்கு வந்து 6 வருஷம் ஓடிடுறதுக்கு இடையில் கல்லூரியில் வந்து நீ வந்து முறைப்படி படித்து அந்த 48 பாடங்களையும் அரியர்ஸை கிளியர் பண்ணி பட்டம் வாங்கு அப்படின்ற பேட்டர்னில் மறுபடியும் 6 வருஷம் கழித்து அந்த கல்லூரியில் போய் அவன் படிக்க வேண்டிய சூழல் உண்டாகுது. அங்கே வந்து அனுபமா பரமேஸ்வரன் அவங்க ஆக்சுவலாக இந்த முதல்ல ஒரு காதலிச்ச கதாபாத்திரத்தில் கீர்த்தி அது அனுபமா பரமேஸ்வரன் அவங்க வந்து அங்கே வந்து ஆசிரியையாக பணியாற்றுறதுக்காக வர்றாங்க. அவங்க ஆல்ரெடி மேரேஜெலாம் ஆயிடுது. 48 பாடத்துலேயும் அவனால் எழுத முடிந்ததா லாஸ்ட் மினிட்டில் பரிசு எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சிக்கல் உண்டாகிடுது. அந்த சிக்கல் உண்டாகி அதற்கு பிறகு கூட பாஸ் பண்ணதாக தகவல் வந்துடுது. ஆனால் அதுக்கு பின்னாடி
ஒரு மர்மம் இருக்குது. அதான் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு. ஆக்சுவலாக இவன் தேர்ச்சி பெற்றுறான், பாஸ் ஆயாச்சு. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு சின்ன சம்பவம் ஒன்று நடந்துருது. அதனால் அந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சின்னு இருக்கு இல்லையா, அந்த பல்லவின்ற அந்த இளம்பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிற சுச்சுவேஷன் வந்து திருமண மேடையிலெல்லாம் போய் மணமகனாலாம் அமர்ந்த பிறகு அங்கே அதிர்ச்சி தரக்கூடிய அளவுக்கு படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி, டேர்னிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று நடக்குது. அது என்ன அப்படின்றதான் லாஸ்ட்டில் படத்தினுடைய ஃபினிஷிங்கில் வந்து இன்னும் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படி வச்சுங்க. இந்த டோட்டல் ஃபில்மவே எப்படின்னா, ஒரு அருமையான ஸ்க்ரீன் பிளேயோட அஸ்வத் மாரிமுத்து இந்த படத்தை இயக்கி இருக்கிறார். பியூட்டிஃபுல் ஸ்க்ரீன் பிளே. பிரதீப் ரங்கநாதன் இந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். அது என்ன சொல்ல போனால், அவர் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்ல முடியல, அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த காதலியாக வரக்கூடிய கீர்த்தி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அனுபமா பரமேஸ்வரன் அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய திறமையால் பெருமை சேர்த்திருக்கிறார். பல்லவி கதாபாத்திரத்தில் காயாடு லோகர், அவங்க வந்து அழகு தேவதையாக படம் முழுக்க வருகிறார், நம் மனதில் இடம் பிடிக்கிறார். கல்லூரி பிரின்ஸ்பலாக வரக்கூடிய மிஸ்கின் ரன்னிங் ரோல், ஆக்சுவலாக படம் ஃபுல்லாகவே வரக்கூடிய கேரக்டரு. கிளைமேக்ஸ் வர அந்த கதாபாத்திரம் வருது. அந்த கதாபாத்திரத்திற்கு மிக அருமையாக பொருந்தி இருக்கிறார் மிஸ்கின். கௌதம் வாசுதேவ மேனன், பிரதீப் ரங்கநாதன் பணியாற்றக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய தலைமை பீடத்தில் இருப்பவராக வருகிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு மிகவும் கச்சிதமாக அவர் பொருந்தி இருக்கிறார். KS ரவிக்குமார் பல்லவியினுடைய தந்தையாக மிக அருமையாக தன்னுடைய பாத்திரத்திற்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார். பிரதீப் ரங்கநாதனுடைய பெற்றோர்களாக வரக்கூடிய ஜார்ஜ் மரியான், இந்துமதி மணிகண்டன், ரெண்டு பேருமே ஆக்சுவலாக உண்மையாகவே அவருக்கு ஒரு அப்பா அம்மா இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்களோ அந்த அளவிற்கு இயல்பான நடிப்பு திறமையை படத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதில் குட்டி டிராகன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் ஹர்ஷத் கான் அப்படின்ற ஒரு இளம் நடிகர் நடிச்சிருக்காரு. கல்லூரி மாணவனாக நடிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ் வரை அந்த கதாபாத்திரம் வருது. அந்த இளைஞர் தன்னுடைய திறமையை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த படத்தினுடைய கதையை பிரதீப் ரங்கநாதன், அஸ்வத் மாரிமுத்து இருவரும் சேர்ந்து எழுதியிருக்கிறார்கள். இந்த படத்தினுடைய திரைக்கதையை மிக அருமையாக அஸ்வத் மாரிமுத்து அமைத்திருக்கிறார். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் லியான் ஜேம்ஸ் இந்த திரைப்படத்திற்கு எந்த அளவிற்கு தன்னுடைய இசை திறமையால் பெருமை சேர்க்க முடியுமோ அந்த அளவிற்கு தன்னுடைய இசையமைக்கும் திறமையை நன்கு படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏண்டி விட்டு போன அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அருமையான பாடல் வரிகள். அந்த பாடல் வரிகளை கொண்ட பாடலை அருமையாக பாடியிருப்பவர் சிலம்பரசன். நிகேத் பொம்மிரெட்டி அவர் தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். தன்னுடைய பங்கை இந்த ஒளிப்பதிவாளர் அருமையாக செய்திருக்கிறார். பிரதீப் ராகவ் அவர் தான் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர். காட்சிகளை மிகவும் அருமையாக கோர்த்து படம் சிறிது கூட போர் அடிக்காத அளவிற்கு தன்னுடைய எடிட்டிங் திறமையை எடிட்டர் படத்தில் நன்கு காட்டியிருக்கிறார். இந்த படத்தில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படின்னு வந்து அஸ்வத் மாரிமுத்து இயக்குனர் அவரே ஒரு காட்சியில் வர்றாரு. ஸ்னேகா வந்து மருத்துவராக ஒரு காட்சியில் வருகிறார். ஒரு பாடல் காட்சியில் இவானா இடம்பெற்று நம்முடைய உள்ளங்களில் இடம் பிடிக்கிறார். அனைத்து வயதில் உள்ளவர்களையும் கவரக்கூடிய அளவிற்கு மிக அருமையான ஒரு நாட் அப்படின்ற கதை கரு அப்படின்றத மையமாக வைத்து அஸ்வத் மாரிமுத்து இந்த படத்தை இயக்கி இருக்கிறார். போலி சான்றிதழ்களை வாங்கி வேலையை பெற்று அப்படிலாம், அந்த வேலையை பெற்று பல இடங்களில் நடக்கலாம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் இது கண்டுபிடிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? அப்படி போகக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த படம் ஒரு பாடம். என்றைக்காவது ஒரு நாள் அப்படிப்பட்ட போலியான சான்றிதழ்களின் மூலமாக வேலையை பெற்று பணத்தில் மிதந்து அப்படின்னு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்றைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இந்த படத்தில் வரக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் நேற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, ராகவன் என்ற டிராகன் கதாபாத்திரத்துக்கு என்ன நடக்கிறதோ அதுதான் நடக்கும். முறைப்படி படித்து பட்டம் வாங்கி வேலைக்கு போவது அதுதான் நல்லது. ஒரு நல்ல விஷயத்தை இந்த திரைப்படத்தின் மூலமாக அஸ்வத் மாரிமுத்து கூறியிருக்கிறார். அந்த வகையில் அஸ்வத் மாரிமுத்துவை நான் முழு மனதுடன் பாராட்டுகிறேன். இந்த படத்தில் டிராகன் கதாபாத்திரமாகவே வாழ்ந்த பிரதீப் ரங்கநாதனை எந்த அளவிற்கு பாராட்ட வேண்டுமோ அந்த அளவிற்கு பாராட்டுகிறேன்.